Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. ரேஷன் கடைகளில் நாப்கின்கள் வழங்கும் திட்டம் ஏதும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் நாப்கின்களை இலவசமாகவோ அல்லது மானிய விலையிலோ வழங்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும், தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை தாம்பரத்தை சேர்ந்த வழக்கறிஞர் லட்சுமி ராஜா என்பவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இந்த மாதவிடாய் காலங்களில் ஆரோக்கியத்தை பேணுவது மிகவும் முக்கியமானது. அந்த அடிப்படையில் சானிட்டரி நாப்கின் அதிக விலைக்கு விற்கிற காரணத்தினால ஏழை பெண்களால் அதை வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால இதை இலவசமாகவோ அல்லது மானிய விலையிலோ ரேஷன் கடைகளில் வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் 4000 கோடி ரூபாய் இதற்கு செலவாகும் என்பதனால ரேஷன் கடைகள்ல நாப்கின் வழங்கக்கூடிய திட்டம் எதுவும் இப்போதைக்கு அரசிடம் இல்லை என்றும், அதே சமயம் கிராமங்களில் உள்ள பெண்களுக்கு கிராம சுகாதார செவிலியர்கள் மூலமாகவும் பள்ளி மாணவிகளுக்கும் பிரசவித்த தாய்மார்களுக்கும் இலவசமாக நாப்கின்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும், இந்த திட்டங்கள் மூலமாக பெரும்பாலான பெண்கள் பயனடைந்து வருவதாகவும் விளக்கம் அளித்தார். ஆனால் அரசினுடைய இந்த திட்டங்கள் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை என்று மனுதாரர் தரப்பு எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த நாப்கின் வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில தமிழகத்துல வறுமை கோட்டுக்கு கீழே வசிக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர், பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பெண்கள் எத்தனை பேர் என்ற விவரங்களை வழங்கும்படி தமிழக அரசுக்கும் மனுதாரர் தரப்புக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.